என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு அம்மா இன்று பதில் தரலாம் என்று எண்ணி இருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நினைத்து நினைத்து மேலும் மேலும் உன் மனதிற்குள் குழப்பத்தை தான் தேடிக் கொள்கின்றாயே தவிர ஒருபோதும் உனக்கு அதில் பதில் கிடைத்தது போன்று இல்லை. என் குழந்தை, மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி அம்மா ஒரே ஒரு முறை உனக்கு நல்ல தெளிவினை கொடுக்கின்றேன். நான் சொல்கின்ற பதில் உனக்கு தெளிவு கிடைத்து விட்டது என்றால் அதன் பிறகாவது அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். என் தங்கமே, ஒருவர் உன்னோடு மிகவும் நல்லபடியாக பேசி பழகி கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய அன்பு உன்னை அதிகமாக ஈர்த்தது. என்ன நடந்தாலும் ஓடிச் சென்று அவர்களிடத்தில்தான் முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தாய். அப்படிதான் நீ நடந்தும் கொண்டாய். உன்னுடைய பேச்சில் ஒருபோதும் பொய் இல்லை. உன்னுடைய பேச்சில் உண்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. சொல்கின்ற சொல் ஒவ்வொன்றும் அன்பு கலந்ததாகவே இருந்தது. உண்மையாகவே அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்து பேசி பழகி நட்பினை வளர்த்து கொண்டிருந்தாய். அவர்களினுடைய பேச்சும் உனக்கு அப்படித்தான் தோன்றியது. இனிமேல் இவர்களோடு இருக்கின்ற இந்த நட்பினை ஒருபோதும் துண்டித்து கொள்ளக்கூடாது என்றுதான் நீயும் நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் ஒரு சிறிய வாக்குவாதம் இன்று இந்த உறவையே முடித்து விட்டது. அந்த வாக்குவாதம் வந்ததற்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிலரினுடைய நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகள் அவர்களின் மனதில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் அந்த கோபத்தை உன் மீது காட்டிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னிடம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இதற்கு முன்னால் இப்படி இல்லையே என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதில் காயத்தை கொடுப்பதாக இருந்தது. என் தங்கமே, இதை நினைத்து நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இந்த உறவை நாம் இழந்து விட்டோமே என்று நினைத்தும் அங்கே நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதற்குத்தான் உனக்கு பதிலை தர நான் வந்திருக்கின்றேன். உண்மையாகவே நீ கவலைப்படுவது நியாயம்தானா? உண்மையாகவே அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தது சரியா தவறா என்று அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே எல்லோருக்குமே அவர்களின் குடும்பம் முதலில் முக்கியம். யாராக இருந்தாலுமே தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னை நம்பி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் அவர்களை விட்டு நீ ஒரு அடி கூட தள்ளி நிற்கக்கூடாது. அவர்களின் மனதில் உன்னை பற்றிய உண்மையான அன்பு எப்பொழுதும் இருக்கும். யாரிடத்திலும் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் என் குழந்தை, நீ ஒருவரிடம் ஒரு நட்பினை வளர்த்து வந்தாயல்லவா? அந்த உறவு உன்னுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி தவறாக பேசி உன்னோடு இருக்கின்ற உறவினை துண்டித்திருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் தங்கமே, இந்த உறவானது உன்னோடு நல்லபடியாக பேசி பழக வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் அம்மா சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு மன கஷ்டத்தை தான் அது கொடுக்கும். இருந்தாலும் உண்மையை சொல்லிவிட வேண்டுமல்லவா? வேறு வழி இல்லை. அதனால் அம்மா இன்று சொல்கின்றேன். என் தங்கமே, அந்த உறவு மனதில் வைத்திருந்த எண்ணம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற விஷயங்களையும் அத்தனையையும் உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே
உன்னோடு நட்பாக பேசுவது போல பழகி கொண்டிருந்தார்கள். இதுதான் சத்தியமான உண்மை. என் தங்கமே, அப்படி பழகியதனால்தான் அவர்களால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு சிறு விஷயத்தை பற்றி பேசியவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன்னிடத்தில் பிரச்சனை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். உண்மையான உறவாக இருந்தால், உண்மையான நட்பாக இருந்தால், உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருவரினுடைய குணம், ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொன்றாக இருக்கும். அதையும் மீறி இந்த உறவு உன்னுடைய உறவுகளை பற்றி தவறாக பேசிவிட்டு செல்கிறது என்றால் அவர்களினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் உனக்கு அவர்களை அந்த அளவிற்கு முக்கியமான இடத்தில் வைத்திருக்கின்ற அளவிற்கு பழகி இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னால் நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கூட பகைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி நீ பகைத்து கொண்டால் அது இன்னமும் அவர்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனால்தான் இது போன்று செய்ய துணிந்திருக்கின்றார்கள். என் குழந்தை, இந்த நேரத்தில் நீ நட்புதான் பெரியது என்று உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பகைத்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை அன்றே அழிந்து போயிருக்கும். ஆனால் என் பிள்ளை, உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சரியான நேரத்தில் சரியான முடிவினை எடுத்து விட்டாய். ஆனாலும் அவர்களை பிரிந்ததற்கான காரணம் தெரியாமல் மனவேதனையில் மட்டும் என்னாலும் இருந்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, நல்ல நட்பாக இருக்கும் பொழுதும், நல்ல உறவாக உனக்கு கிடைத்திருக்கும் பொழுதும் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நின்றிருக்க மாட்டார்கள். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பிடிக்கவில்லை என்றால் அதை உன்னிடமே சொல்லி ஆறுதலை தேடி இருக்கலாம். மாறாக அவர்கள் விட்டு விலகிச் செல்வது என்பது உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுத்த நினைத்ததற்காக மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அதனால் இந்த நட்பு உன்னை விட்டு பிரிந்து சென்றது சரியானதே என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். உன்னுடைய குடும்பத்தை கீழே தள்ளி உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி மட்டமாக பேசி அவர்கள் அங்கே சந்தோஷத்தை கண்டுவிட்டார்கள். அந்த சந்தோஷத்தை நீ அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டாயே என்று நினைத்துதான் நீ வேதனைப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு உன்னோடு நிச்சயமாக நல்ல உறவில் எந்நாளும் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழ வைப்பதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மற்றவர்களை பற்றிய எந்த கவலையும் கிடையாது. மற்றவர்கள் அழுதால் என்ன, சிரித்தால் என்ன, அவர்கள் சந்தோஷமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, இனி ஒருபோதும் அவர்களின் எண்ணங்களுக்கு நீ உயிர் கொடுத்து விடாதே. அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரி என்று நீ ஆக்கிவிடாதே. யாராக இருந்தாலுமே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை அவமானப்படுத்த துணிந்தால், எவ்வளவுதான் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ விட்டு கொடுத்து விடாதே. என் பிள்ளை, நாளை எந்த ஒரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக இருப்பது உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள்தான். எத்தனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் அவர்கள் உன்னை ஒரு நாளும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். என் குழந்தை, அதனை புரிந்து கொண்டு நீ சரியான நேரத்தில் ஒரு தவறான நட்பை விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை உனக்கு எதிராக திசை திருப்புவது மட்டும்தான். அந்த எண்ணம் ஈடேறவில்லை என்றவுடன் தான் அவர்கள் இது போன்று செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தை, இவற்றையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கையை இனிமேலாவது நல்லவர்களோடு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள். உறவுகள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உண்மையான அன்போடு பழகுகின்றார்கள், யார் பொய்யான அன்போடு பழகுகின்றார்கள் என்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது என்றும், யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயங்களையும்
உன்னுடைய மனதிற்குள் புகுத்திவிட முடியாது என்பதையும் நீ மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். என் குழந்தை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நம்பியவர்களுக்கு உண்மையாக இருந்து பார். நிச்சயமாக இன்னமும் உனக்கு அதிகபட்சமான அன்பு தேடி வந்து கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.